Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Subha rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 86th ப்ரோக்ராம் replace a given word with another word of the all occurrence with using built-in function. manual thinking கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ரீப்ளேஸ் a given word with another word, இது இந்த ஸ்டெப்பு மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் லேபஸஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனால் இதில் வெறுமனை கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லா ஆல் அக்கரன்ஸ் மாற்றுற மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு கிவன் வேர்டு வாங்கி அது இன்னொரு வேர்டால் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? ரீப்ளேஸ் கிவன் வித் அனதர் வேர்டு. அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த வேர்டு இருக்கோ அவ்வளோ இடத்துலையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ இன்புட் எஸ்ன்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 சென்டென்ஸ் வாங்கிக்கோங்க. 3 சென்டென்ஸில் நமக்கு இஸ்ஸுங்கிறது எனக்கு ஒரு சர்ச்சிங் வேர்டு. அந்த வேர்டை நான் இன்னொரு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், இன்னொரு வேர்டால் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ W1ங்கிறது சர்ச்சிங் வேர்டு இஸ்ஸு, W2 வாஸு. சரியா? அப்போ இஸ்ஸே நான் கண்டுபிடிக்கணும். எங்கெல்லாம் போய் அதை கண்டுபிடிச்சி W2ல என்ன இருக்குதோ அதை நான் மாற்றி ஆகணும், வாஸ்ன்னு மாற்றி ஆகணும். அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா அவுட்புட் ரிசல்ட். அதனால RES அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேரியபிளை சூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? ஒரு பேராகிராஃப் வாங்கிக்கோங்க, ஒரு சர்ச்சிங் வேர்டு கொடுங்க, ஒரு ரீப்ளேஸ் வேர்டு கொடுங்க, எங்கெல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு. ஏன்னா இது நம்ம கொஸ்டின் ஆல் அக்கரன்சஸ், எங்கெல்லாம் இஸ் இருக்கோ அங்கே எல்லாத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருவோம். ஆனால் பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். சரியா? இப்போ லாஜிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேர்டு இருக்குல்ல, வேர்டை ஃபர்ஸ்ட் வேர்டை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்பேஸ் வர அப்படி கேரக்டர்ல இன்னொரு வேரியபிள நம்ம சேவ் பண்ணிட்டே வந்துடலாம். ஸ்பேஸ் வந்தோடனே ஸ்டாப் பண்ணலாம். அப்போ வெளியே வந்தோடனே என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரிங்கா அதை கன்வெர்ட் பண்ணிங்க. அப்போ கையில் அந்த STR அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை நான் சூஸ் பண்ண போறேன். அந்த STRங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு அங்கே சேவ் ஆயிருக்கும். சரியா? அப்போ லாஜிக்கல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டேக் ஃபர்ஸ்ட் வேர்டு அண்ட் கன்வெர்ட் இன்டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி STRல சேவ் பண்ணியாச்சு. அந்த ஆன்சர் இப்போ தனியாக நமக்கு ஸ்ட்ரிங்காக கையில் இருக்குது. அது W1ஓட கம்பேர் பண்ணலாமா? சர்ச்சிங் வேர்டு ஏற்கனவே W1 கொடுத்துருக்கோம், இஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அது ரெண்டு ஈக்குவலா? இப்போ திஸ்ஸும் இஸ்ஸும் ஈக்குவலான்னு கேட்குறோம். அப்படிதானே? ஈக்குவலான்னு கேட்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை மாற்றி ஆகணும். அப்போ என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரிங் கம்பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் கம்பேர் என்ன பண்ணும்? 3 ஆன்சர் கொடுக்கும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0ன்னு கொடுக்கும், நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும். சப்போஸ் இது சின்னதாக இருந்தால் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இது இப்போ கேபிட்டலராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கும். இதுதான் அதோட கான்செப்ட். அப்போ இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா K ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிடலாம். Kல உங்களுக்கு 0ன்னு கிடைச்சிருக்குமா? அப்போ K ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா எதை அவுட்புட் கொண்டு போகணும்? இப்போ சப்போஸ் இது திஸ்ங்கிறது நமக்கு சேம் இல்லை இல்லையா? W1ஓட செக் பண்ணோம், இல்லை, சேமா இல்லை. அப்போ இது அப்படியே ரிசல்ட்டுக்கு போயிடலாமா? அப்படியே நமக்கு ரிசல்ட்ல கொண்டு சேவ் பண்ணி விட்டுறலாம். ரிசல்ட்ல அப்படியே கொண்டு போகணும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன பண்ணும்? கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் இருக்கு, மேட்ச் பண்ணி விடலாமா? இப்போ ரிசல்ட்ல ஒண்ணுமே இல்லை. அப்போ STRல தான் உங்க ஸ்ட்ரிங் திஸ்ன்னு இருக்கு, அதை அப்படியே ஆட் பண்ணி விட்டுறலாம். கரெக்டா? அடுத்தது என்னன்னா, எந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ் நிக்கிற இடத்துல இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இது கண்டுபிடிச்சோன்னா தானே மாத்திட்டு வெளியே வந்தோம், இதை வேர்டா கன்வெர்ட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல நின்றுருக்கோம், அதையும் நம்ம அவுட்புட்டுக்காக கொண்டு போகணும் இல்லையா? அதனால கீழே ஒரு செக்கிங் அதை கொடுத்துடலாம். அந்த அடுத்த லாஜிக்கு, மூணாவது ஒயிட் ஸ்பேஸா? இந்த பாருங்க, இந்த சென்டென்ஸ் எடுத்தனாலும் ஒயிட் ஸ்பேஸ், இங்க டாட் கிடைச்சிருக்கு பாருங்க சென்டென்ஸ் முடியும் போது. அப்போ ஒயிட் ஸ்பேஸா டாட் ரெண்டும் இருந்தாலும் அந்த ரெண்டுத்தையும் ரிசல்ட்ல ஆட் பண்ணி விட்டுறலாம். சரியா? ஒயிட் ஸ்பேஸ் இல்லைன்னா டாட், அது ரெண்டுத்தையுமே நம்ம ரிசல்ட்ல ஆட் பண்ணி விடணும். அப்போ இந்த 3 கான்செப்டும் ரிப்பீட் ப்ராசஸ் நடக்க போகுது. do the same process. என்னது 1 2 3 இது திரும்பி நடக்க போகுது. எது வரும்னா நல் கேரக்டர் ரீச் ஆகிற, ஒரிஜினல் ஸ்ட்ரிங் நல் கேரக்டர் ரீச் ஆகிற வரை நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க ஒரு தடவை. இது இப்போ உங்களுக்கு ஈக்குவல் இல்லை, உடனே ரிசல்ட்டுக்கு
பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்பேஸும் அனுப்பியாச்சு. அடுத்தது கரெக்ட் அடுத்த வேர்டை கண்டுபிடிங்க. அது அப்போ எஸ்டிஆர்ல இருக்கும். அது வந்து சேமான்னு கேட்கீங்க. ஆமா, சேமான்னு கேட்கும் போது எதை வந்து அனுப்பணும்? இங்க எதை அனுப்பணும்? W2 அனுப்பணும். பாருங்க, சேமா இருக்கும் போது கன்கார்டினேட் பண்ணிடலாம். ஏற்கனவே உங்களுக்கு திஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, அதோட ஆட் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு. அப்ப ஆன்சர் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். திஸ் ஸ்பேஸ் வாஸ்ன்னு சொல்லி ரிசல்ட்ல இருக்கும். புரிஞ்சுச்சா கான்செப்ட்? அப்ப அடுத்த ஸ்பேஸ்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம், ஸ்பேஸையும் ஆட் பண்ணி விட்டுரும். அப்படி ஒவ்வொரு கரெக்டரா இப்போ இதை வேர்டா மாத்தி வச்சிருக்கோம். இது சேமா இல்லைன்னு ஆட் பண்ணி விட்டுரும், ஸ்பேஸையும் ஆட் பண்ணும். அப்புறம் ப்ரோக்ராமிங் சேம் இல்ல, அப்படியே இங்க ஆட் பண்ணி விட்டுரும். இப்படியே ப்ராசஸ் ஈஸியா உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. சரியா? ஒன் மோர் லாஜிக் இருக்கு. டாட் கிடைச்சாச்சு, இங்க ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு இங்க வந்து வெளியே வரும்போது ஸ்பேஸ ஈக்குவலா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஒரு டக்குன்னு ஒன்னு என்ன பண்ணோம், ஒரு செக்கிங்கை கொடுத்துட்டோம். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இது ரீட் பண்ணோம்னா அடுத்த கேரக்டர் ரீட் பண்றதுக்காக மேல போகும். மேல போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது எம்டி ஸ்ட்ரிங்கா சேவ் ஆயிருக்கும். கரெக்டா? எஸ்டிஆர்ல எம்டி ஸ்ட்ரிங்கா சேவ் ஆகி ஸ்பேஸ் கிடைச்சிட்டு நமக்கு. அப்ப எம்டி ஸ்ட்ரிங்கா கிடைக்கும். அப்போ எம்டி ஸ்ட்ரிங் வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் -1 ஆன்சர் கிடைக்கும். அப்போ எல்ஸ் பாட்டுக்கு போயிடும். இந்த எல்ஸ் பாட்டுக்கு போயிட்டு கன்கார்டினேட் பண்ணும். ஒண்ணுமே இல்லை, அங்க சும்மா தான் வந்து ஆட் பண்ணி விடும். அடுத்த ஸ்பேஸ் ஒய் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டாட்டான்னு செக் பண்றோம்ல. அப்ப இது நம்ம கையில இப்போ ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, உடனே அந்த ஒயிட் ஸ்பேஸையும் ஆட் பண்ணி விட்டுரும். இந்த இடத்துல வந்து நிற்கும் போது உங்களுக்கு ப்ராசஸ் அழகா உங்களுக்கு நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் வேர்டா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் W1ஓட செக் பண்ணுங்க, சேமான்னு கேளுங்க. இல்லையா, கம்பேர் பண்ணிக்கலாம். சேமா இருந்துச்சுன்னா சேம், இல்லைன்னா அவுட்புட்டுக்கு அப்படியே அந்த இதை வந்து அனுப்பி விட்டுறலாம். இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கும் நீங்க அனுப்புறதுக்கு ஒரு கான்செப்ட் கீழே எழுதிடணும். அப்புறம் திருப்பி அடுத்த கேரக்டரை ரீட் பண்ண போறீங்க. அப்ப இந்த இது வேர்டா கன்வெர்ட் ஆகும். ஸ்பேஸ் வர வர வேர்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க. அது வந்து சேமா இருந்துச்சுன்னா WDA அவுட்புட்டுக்கு அனுப்பணும். இந்த ஆன்சரை நமக்கு அவுட்புட்டுக்கு அனுப்பணும். அப்ப ஸ்பேஸும் அதே சேம்ல அனுப்பி விட்டுருவோம். அப்படியே ஒவ்வொரு இதா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இதான் உங்களுக்கு 3 ஸ்டெப் தான் இதுல. அது அந்த லாஜிக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கோடிங்கை ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். சரியா? இப்ப நேரா ப்ரோக்ராம் போயிடலாமா? ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நார்மலா என்ன பண்ணிக்கலாம், ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா வித் யூசிங் பில்டின் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். எல்லா அக்கரன்ஸையும் நம்ம மாத்த போறோம். அப்ப நமக்கு என்னெல்லாம் வேணும்னு பாருங்க. ஒரிஜினல் இன்புட்க்கு எஸ் வேணும், அவுட்புட்க்கு RES ரிசல்ட்னு சொல்லி ஒன்று எடுத்திருக்கோம். ரெண்டும் வந்து ஜாஸ்தியாவே எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் ஏன்னா பேராகிராஃப் வந்து இன்புட்டா கொடுக்க போறோம். இந்த STR ஸ்ட்ரிங் என்னது, ஒவ்வொரு வேர்டு கண்டுபிடிக்க இதுல ஆன்சர் வந்து சேவ் பண்ண போறோம். இது சர்ச் வேர்டு, இது ரீப்ளேஸ் வேர்டு. அப்புறம் இவ்வளவு வந்து வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? இங்க வந்து ஜே ஈக்குவல் டு வந்து இங்க 0 கொடுக்கணும். இனிஷியலைசேஷன் ஜே ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். அடுத்தது என்னன்னா, உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்குக்கு இன்புட் வாங்கணும். அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க, என்டர் த சென்டென்ஸ். எஃப்கெட்டஸ் யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். கரெக்டா எதுக்கு வாங்கணும்? ஒரிஜினல் எஸ்க்கு வாங்கணும், வாங்கிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணும்? அடுத்த சர்ச் வேர்டுக்கு உங்களுக்கு என்டர் பண்ணி W1 வாங்கிக்கோங்க. இது ஸ்கேன் அப் போதும் இல்லையா? ஒரு வேர்டு தானே நம்ம வந்து சர்ச் பண்ண போறோம். அப்போ ஸ்கேன் அப் ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம கொடுத்துக்கலாம், ஆம்பர்சன்ட் சிம்பிள் கிடையாது. அடுத்தது ரீப்ளேஸ் வேர்டு கொடுத்துக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ % கொடுத்துட்டு இங்க ஆம்பர்சன்ட் சிம்பிள் கிடையாது, W2 வாங்கிக்கோங்க. இதை ஒரிஜினல் சென்டென்ஸை வந்து கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். புட்டஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் சென்டென்ஸ் என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகி காமிச்சிருக்கோம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட கோடிங்கா. இது முடிச்ச பிறகு என்னது, ப்ராசஸிங் நடக்கணும். ப்ராசஸிங் என்னது, அவுட்டர் லூப் கட்டாயம் நமக்கு வேணும். ஏன்னா எஸ்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டரா தான் நம்ம ரீட் பண்ண போறோம். அப்போ ஃபார் லூப் வேணும். ஸோ டோட்டல் கோடிங்கும் ஃபார் லூப் எங்க இருக்குது, இந்த ஸ்பேஸ் செக்கிங் முடிக்கிறது வரை ஃபார் லூப் நடக்கணும். அப்போ மூணு கான்செப்ட் சொன்னேன். இது வேர்டா கன்வெர்ட் பண்றதுக்கு, ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு, அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி கம்பேர் பண்றதுக்கு இந்த ஸ்டெப்பு முடிச்ச பிறகு ஸ்பேஸ் கையில நின்றுட்டு இருப்போம், பொசிஷன்ல நின்று இருப்போம். ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணணுமா இல்லைன்னா டாட்டா ஆட் பண்ணுமான்னு ஒரு செக்கிங். அப்போ 3 கான்செப்ட் ஸ்பிளிட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து கான்செப்டை எழுதிடலாம். சரியா? அப்போ இந்த செக்கிங் வந்து எப்படி இருக்கலாம், ஸ்ட்ரிங் லென்த் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் பண்ணலாம். இது வந்து லென்த் வந்து கிடைச்சிச்சுன்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். ஏன்னா 0 to ஃபார் எக்ஸாம்பிள் 23 லென்த்னு வச்சுக்கோங்க.
அப்போ 0 to 22 வரை தான் கேரக்டர் செக் பண்ணும். அப்போ லென்த் வந்து 23 இருந்திருக்கும். 23 ஐ ரீச் ஆன உடனே லூப் போட்டு வெளியே வந்துடும். இதே மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் உங்களுக்கு, என்ன பண்ணணும், உள்ள நுழையிறீங்க, S(0) ஃபர்ஸ்ட் கேரக்டரை செக் பண்ணுறீங்க, ஸ்பேஸான்னு கேட்குங்க, நாட் ஈக்குவல் கண்டிஷன் ட்ரூ, இல்லைன்னா டாட்டான்னு கேட்குங்க. ரெண்டுமே இல்லை, சரியா? ஏதாவது ஒன்று கண்டிஷன் ஃபால்ஸ்னா கண்டிஷனை விட்டு வெளியே வந்துடணும். ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட, இப்போ இது வந்து கிடைச்சிச்சா இல்லை, கிடைக்கலன்னு உடனே என்ன பண்ணணும்னா S(i)னா ஃபர்ஸ்ட் கேரக்டரை தூக்கிட்டு எங்கே போட சொன்னேன், தனியாக ஒரு அந்த வேர்டை திஸ்ங்கிற வேர்டை நான் STRல நான் சேவ் பண்ணணும். அப்போ ஜேஏ இனிஷியல், அதுக்கு தான் டிக்ளரேஷனில் J = 0ன்னு சொன்னேன். அப்போ STR(0)ல எது சேவ் ஆகும், S(0) சேவ் ஆயிரும். அடுத்தது இதை டிக்ரிமெண்ட் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் ஜேக்கு. ஏங்க இங்கே இன்க்ரிமெண்ட் கொடுக்கல? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே வந்து ஃபார் லூப்புக்கு நமக்கு அடுத்தது கன்டினியூ, ஏன்னா இந்த கண்டிஷன் விட்டு வெளியே வரக்கூடாது. திருப்பி நமக்கு ஃபார் லூப் வந்து நடக்கணும். திருப்பி அதுக்கு கன்டினியூங்கிற ஒரு பிரேக்னா லூப் விட்டு வெளியே வரும். இங்கே கண்டினியூ கொடுத்துனா ஃபார் லூப்பை கன்டினியூ பண்ணும். அப்போ என்ன பண்ணிடலாம், அந்த செக்கிங் ஃபர்ஸ்ட் கேரக்டர் இதை சேவ் பண்ண திருப்பி கன்டினியூ பண்ண வைக்கலாம், வெளியே வராத திருப்பி கன்டினியூ பண்ணும் அப்படிங்கலாம். கன்டினியூ பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். அதனால தான் இங்கே ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு. ஜே மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜேல 1. இப்போ என்ன சொன்னேன், அசைன்மெண்ட் ஜே ஃபர்ஸ்ட் நடந்த பிறகு தான் அடுத்த ஸ்டெப் தான் என்னது இன்க்ரிமெண்ட் நடக்கும்னு சொன்னேன், சரியா? அப்போ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு, இங்கே 1 கிடைச்சிருக்கு, இங்கே 1 கிடைச்சது. அடுத்தது வந்து ஸ்பேஸான்னு கேட்குறோம், டாட்டான்னு கேட்குறோம், ரெண்டுமே இல்லைன்னு உடனே கண்டிஷன் ட்ரூ, நாட்டு தான் செக் பண்ணுறோம். கண்டிஷன்னா அடுத்த கேரக்டர் சேவ் ஆகும். அப்போ H சேவ் ஆயிருக்கும், அடுத்தது I சேவ் ஆயிருக்கும், அடுத்தது S சேவ் ஆயிருக்கும். ஸ்பேஸ் கிடைச்சோடனே கண்டிஷனை விட்டு வெளியே வந்துடுவோம். வந்தோடனே என்ன சொன்னேன், இது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரா தான் இருக்குது, நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்திக்கோங்க. கரெக்டா அந்த ஜே பொசிஷனை பிடிச்சிக்கிட்டு நல் கேரக்டர் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் STR ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிட்டு. இது அடுத்தது எதுக்காக நான் உடனே எழுதுனேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் அடுத்த இஸ் திஸ் முடிஞ்சிட்டு அடுத்த வேர்டு வந்து இஸ்ன்னு இருக்கு. அந்த வேர்டு கண்டுபிடிக்கும் போது STR 0ன்னு இருக்கணும் இல்லையா? நீங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணிடும், மாறிக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்டே நீங்க இங்க கொடுத்துடணும், J = 0ன்னு இங்க கொடுத்துருங்க. J = 0ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்காக இது ஸ்டெப். அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் கூட இந்த இடத்துல கூட எழுதலாம், J = 0ன்னு கூட எழுதிட்டு நீங்க உள்ள நுழையலாம் இல்லையா? அந்த செக்கிங்ல ஒவ்வொருத்தரையும் 0ன்னு வந்துடும், தப்பாயிரும். வேண்டாம் இங்க எழுதக்கூடாது, தப்பு. கரெக்டா இங்கே தான் கீழே எழுதுறது தான் கரெக்ட், சரியா? இங்க எழுதிட்டு அடுத்தது என்ன பண்றோம், ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ கம்பேர் பண்ணுங்க, சர்ச் வேர்டோட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது சேமா இல்லை அப்படின்னா, சப்போஸ் இது சின்னதா இருந்துச்சுன்னா நெகட்டிவா கொடுத்துருக்கோம், இது பெருசா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ கையில கிடைச்சிருக்கும். ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா ஈக்குவலா கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் திஸ் வந்து சேமா இல்லை இல்லையா? T இந்த இடத்துல ஸ்டார்டிங் T, W1 என்னது I, எது பெருசு, T தான் பெருசு. இப்போ பாசிட்டிவ் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ரிசல்ட் என்னது திஸ், இதை வந்து அவுட்புட்டுக்கு அனுப்பிடலாம், ஸ்ட்ரிங் கன்காடினேட் யூஸ் பண்ணி ரிசல்ட்டுக்கு அனுப்பிடலாம். அடுத்தது உடனே ஸ்பேஸ் வந்து எங்க நின்றுட்டு இருக்கோம், ஸ்பேஸ்ல நின்றுட்டு இருக்கோம், அந்த ஸ்பேஸும் அவுட்புட்டுக்கு அனுப்பணும். ஏன் இது டபுள் கோட், ஏன்னா ஸ்ட்ரிங் கன்காடினேட் என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்கை தான் கன்காடினேட் பண்ணும், கேரக்டர் கிடையாது, சரியா? இது நல் கேரக்டர், இது வந்து ஸ்ட்ரிங் வந்து பிளேஸ் ஆயிரும், இதுக்குள்ள அந்த ஸ்பேஸ் உள்ள போயிரும், அவ்வளவுதான், ஆட் ஆயிரும். டாட் இருந்துச்சுன்னா டாட், இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னா இப்போ டாட்னு அர்த்தம், டாட்டை உள்ள தூக்கி போட்டுருங்க, அவ்வளவுதான். அந்த கண்டிஷன் திருப்பி ஃபார் லூப் நடக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகும், அடுத்த கேரக்டர் உங்களுக்கு செக் ஆகும், ஸ்பேஸ் வர அடுத்த வேர்டை எடுத்து வச்சுக்கும், STRல போட்டு வச்சுக்கும், அந்த ஸ்ட்ரிங்கா மாத்தி வச்சுக்கும். உடனே J = 0னா அடுத்த ப்ராசஸ்க்காக J வந்து 0ன்னு வச்சுக்கும். அப்புறம் கம்பேர் பண்ணும், ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இதை தூக்கி இங்க போட்டுக்கணும், W2 வந்து ரிசல்ட்ல சேவ் பண்ணும். இப்படியும் உங்களுக்கு ப்ராசஸ் அழகா 3 ஸ்டெப் தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா அழகா மாத்திரலாம். அப்போ வெளியே லூப் விட்டு வெளியே வரும்போது என்ன நடந்திருக்கும், RESல அப்படியே உங்களுக்கு என்னென்ன வேர்டு, அந்த சர்ச் வேர்டு என்னெல்லாம், ஏன்னா எல்லா அக்கரன்ஸும் நம்ம மாற்ற சொல்லியிருக்கோம், அதனால எல்லாம் மாத்திட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். RESல உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், அதை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துருங்க. ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்து அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துருங்க. RESன்னு கொடுத்தீங்கன்னா
அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிடும், டிஸ்பிளே ஆயிரும். இது ரிட்டர்ன் ஜீரோ ஃபங்க்ஷன் நார்மலாக இன்ட் மெயினுக்காக எழுதுகிறோம். பிரேஸை க்ளோஸ் பண்ணி மெயினுக்கு நம்ம பிரேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போது இது கான்செப்ட் வந்து லாஜிக் புரிஞ்சிட்டிங்கன்னா எப்போ கேட்டாலும் எழுதலாம். சிம்பிள் லாஜிக். இது ஃபர்ஸ்ட் லாஜிக், அடுத்தது கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக், அடுத்தது ஸ்பேஸ் டாட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக். ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.